இந்த ஒரு காணொளி மெக்கானிக்கல் கேட் டிசைனர்களுக்கான ஒரு காணொளி. நான் மெக்கானிக்கல் கேட் டிசைன்ல இருக்கிறேன். நான் வந்து கேட்டையா, யூனிகிராபிக்ஸ், ப்ரோஇ இந்த மாதிரியான சாலிட் ஒர்க்ஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்கள்லாம் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அதில என்னுடைய அனுபவம், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பத்தி நான் ஆல்ரெடி 2, 3 காணொளி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து என்னோட யூடியூப் சேனல்ல நான் ஒரு பிளேலிஸ்ட் மெக்கானிக்கல் கேட் டிசைனர்ஸ்க்காகவே போட்டு அதில வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட பழைய காணொளிகள செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க அதில போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன காணொளியின் தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். ஸோ போன காணொளியில நம்ம மெயினா என்ன பார்த்தோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோல்டு டிசைன் வந்து நம்ம தெரியாம ஒரு காம்போனன்ட் டிசைன் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் தவறுகள் பண்ணுவோம் அப்படின்றதா இருக்கட்டும். அதுக்கு அடுத்து இந்த பிளெண்டிங் ப்ராசஸ்னா என்ன? ஏன் வந்து ஒரு பிளெண்ட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்ட்டிங் லைன்னா என்ன? ஏன் வந்து பார்ட்டிங் லைன் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ண தவறுகள்ல மிகப்பெரிய தவறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிமெட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது பயன்படுத்தும்போது ரொம்ப ரொம்ப உஷாரா வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ நான் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து கவர் மாரி குடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும், ரைட் ஹேண்ட் சைட்லயும் சீட்டுக்கு கீழ வந்து இருக்கும் இல்லைங்களா? அ அந்த கவர் சொல்றேன். ஸோ அந்த கவர நான் என்ன பண்ணேன்னா, ஸோ அப்படியே வந்து சிமெட்ரி அடிச்சேன். இந்த சிமெட்ரி அடிக்கும்போது பண்ற தப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கவர் உங்களுக்கு வெளியில இருக்கிற ஷேப் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நீங்க சிமெட்ரி அடிக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா? மவுண்டிங் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு எந்த என்விரான்மென்ட் காம்போனன்ட் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு ஏர் டக்ட் மாரி இருக்கும். ஸோ அந்த காம்போனன்ட் மாரி இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்தந்த ஸ்னாப்ப வந்து வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க. நீங்க அப்படியே எல்ஹெச்ல இருக்கிறத ஆர்ஹெச்க்கு நீங்க சிமெட்ரி அடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த மவுண்டிங்கோட பொசிஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு எல்ஹெச்க்கானதா இருக்கும். ஆர்ஹெச்க்கான ஒரு டிசைனா வந்து இது இருக்காது. போய் மவுண்ட் ஆகாது. ஸோ நான் ஆல்ரெடி அத வந்து பண்ணிட்டேன். நான் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா, மோல்டும் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. மோல்டு கிரியேட் பண்ணி லாஸ்ட்டா அத ஃபிக்ஸிங் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வந்து என்கிட்ட வந்தாங்க. "என்னப்பா இது மாரி தப்பு பண்ணியிருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த பர்ட்டிகுலர் மவுண்டிங் இருக்கிற ஏரியாவ கட் பண்ணி எடுத்துட்டு டூலிங்ல ஏன்னா மொத்த டூலையும் ஸ்கிராப் பண்ணி பண்றதுன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அதனால அந்த பர்ட்டிகுலர் மவுண்டிங் ஏரியாவ மட்டும் இன்சர்ட் மாரி போட்டு, அதில வந்து மேட்ச் பண்ணி, அது வந்து அப்புறமா புரொடக்ஷன் பண்ணாங்க. ஸோ நான் பண்ண தப்புல இந்த ஒரு தப்பு ரொம்ப பெரிய ஒரு தப்பு. சிமெட்ரி நீங்க பண்ணும்போது ரொம்ப உஷாரா வந்து இருக்கணும். 2வது முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு காம்போனன்ட்ட நீங்க டிசைன் பண்ணாலும், அந்த காம்போனன்ட்டுடைய ஃபங்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அதுதான் வந்து மேஜர் கீ ரோலே வந்து அந்த காம்போனன்ட்டுடைய டியூரபிலிட்டியா இருக்கட்டும், ஸோ அந்த காம்போனன்ட்டுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஃபங்ஷன டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மோல்டுக்காக பார்த்துக்கிட்டு, மோல்ட்ல வந்து நம்ம காசு சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு ஃபங்ஷன்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ற ஆட்கள் வந்து நான் ஒர்க் பண்ணும்போதே என் கூட இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா, அந்த மாரி பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. இப்போ டியூரபிலிட்டி வந்து கம்மியாகுதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ அல்டிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த காம்போனன்ட் உடைய லைஃப் டைம்ன்றது உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து போயிடும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது பெருசா வராது. நீங்க கஸ்டமருக்கு காஸ்ட் கம்மியா நம்ம குடுக்கணும் அப்படின்னு நெனச்சு நம்ம பண்ற ஒரு விஷயம், அந்த ஃபங்ஷன வந்து நம்ம கை வச்ச காரணத்தினால, நம்மளால ஒரு எஃபெக்டிவான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து குடுக்க முடியாது. ஸோ, அதனால எந்த ஒரு காம்போனன்ட் பண்ணாலும், ஃபங்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து மோல்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்டின்னாலும், ஃபங்ஷன்ல நம்ம எப்பயும் கை வைக்காம பண்ணணும் அப்டின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தா இருக்குது. 3வது முக்கியமான ஒரு விஷயம், ஒரு காம்போனன்ட்ட நீங்க டிசைன் பண்ணும்போது, அந்த காம்போனன்ட்ட சுத்தி என்னென்னலாம் என்விரான்மென்ட் காம்போனன்ட் இருக்கு அப்டின்றத நம்ம கஸ்டமர் கிட்ட கேட்டு வாங்குற விஷயங்க. ஸோ நான் பண்ண தப்புல இது ஒரு பெரிய லீட் டைம்ல நான் வந்து டைம வந்து ரொம்ப பெருசா வேஸ்ட் பண்ணேன் அப்டின்னு வந்து சொல்லலாம். ஸோ கஸ்டமர் வந்து அவங்க சுத்தி இருக்கிற காம்போனன்ட் வந்து குடுத்திருந்தாங்க. பட் ஆனா, கீழ HVAC அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங். ஸோ ஐபி வந்து டிசைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த HVAC அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சீக்ரெட்டான ஒரு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய காம்போனன்ட்ஸ் வந்து நமக்கு தரமாட்டாங்க. ஸோ பட் ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, மினிமமா எனக்கு இந்த சர்ஃபேஸ் குடுங்க. பர்ட்டிகுலரா என் காம்போனன்ட் வரப்போகுது அப்படின்னா, இந்த காம்போனன்ட்ட சுத்தி என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற டேட்டாவ நம்ம கேட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் வந்து கேட்டு வாங்காம, நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு இருக்கிற டேட்டாவ வச்சு நான் என்னோட பார்ட்ட வந்து டிசைன் பண்ணிட்டேன். அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த காம்போனன்ட் வந்து ஃபினிஷ் ஆகப்போகுது அப்படின்ற பட்சத்தில கஸ்டமருக்கு அந்த டேட்டாவ நான் அனுப்புறேன். அவங்க வந்து மெயின் அசெம்பிளில வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இது வந்து ஒரு மெயினான ஒரு காம்போனன்ட் உடைய இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது அப்படின்ற விஷயம். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு லீட் டைமு கிட்டத்தட்ட 2, 3 மாசம் என்னோட வேலை வந்து வேஸ்ட் ஆயி,
திருப்பியும் வந்து ஃபாஸ்ட்டா வந்து அந்த காம்போனன்ட்ட ரீடிசைன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஸோ, அதனால என்விரான்மென்ட் காம்போனன்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்க ஒரு ப்ராடக்ட்ட டிசைன் பண்ணும்போது, அந்த காம்போனன்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க கஸ்டமர் கிட்டருந்து முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற 4வது இந்த காணொளியோட கடைசி பாயிண்ட்டா நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ, இதுக்கு பேரு வந்து அக்சஸிபிலிட்டி, டூலிங் அக்சஸிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து சர்வீசபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ டூலிங் அக்சஸிபிலிட்டிக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரு காம்போனன்ட், இந்த 2 காம்போனன்ட்டையும் வந்து இந்த ஸ்க்ரூ போட்டு இங்க மவுண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்க்ரூவுக்கும், இந்த வாலுக்கும் இடையில எதுக்கு இந்த அளவுக்கு கேப் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்க்ரூவ வந்து நம்ம மவுண்டிங் பண்ணுறோம் அப்படின்னும்போது, நம்ம இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் எவ்வளோ டயாமீட்டர் இருக்கும்? இப்போ இந்த ஸ்க்ரூவ நம்ம வந்து மவுண்டிங் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர்ன்றது இத சுத்தி வந்து ரிவால்வ் ஆகும் இல்லைங்களா? அப்போ வந்து இந்த வாலோட எந்த அளவுக்கு கிளியரன்ஸ் வேணும் அப்படின்றத மனசுல வச்சு தான் இந்த ஸ்க்ரூவோடைய இந்த இந்த இடத்துல இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த விதத்தில எந்த ஒரு காம்போனன்ட்ட நீங்க மவுண்டிங் பண்ணாலும், நீங்க இந்த மாரியான விஷயங்கள நீங்க பார்த்து வந்து டிசைன் பண்றதுன்றது, இந்த டூலிங் அக்சஸிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது எந்த ஒரு காம்போனன்ட்டா இருந்தாலும் அதோடைய சர்வீசபிலிட்டி. ஸோ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபைடா ஒரு சின்ன சின்ன காம்போனன்ட் பண்றீங்க அப்படின்னா, அது நீங்களே வந்து பார்த்துக்கணும்னு வச்சுக்கலாமே. பட் ஆனா, இதே வந்து நீங்க ஒரு பெரிய பைக் பண்றீங்க, ஒரு பைக்கினுடைய இன்ஜின் இருக்கு, அதில வந்து ஸ்பார்க் பிளக் வந்து நம்ம கழட்டி எடுக்க போறாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்சஸிபிலிட்டி இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்றதுக்கு ஒரு தனி டீமே வந்து இருக்குதுங்க. ஸோ, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளு கையோட நம்ம டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும், இந்த கை வந்து பர்ட்டிகுலரா இப்பலாம் வந்து கேடிஎம் மாரியான பைக்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரேம் எல்லாம் வந்து ஃபுல்லா இந்த இன்ஜினுடைய சிலிண்டர் ஹெட் எல்லாம் புரொடெக்ட் பண்ற மாரி உங்களுக்கு சைட் ஃப்ரேம்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த மாரியான இடத்துலயுமே நம்ம எப்படி கை வந்து அக்சஸ் பண்ணி அந்த ஸ்பார்க் பிளக்க வந்து கழட்ட முடியும். ஸோ, உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்சஸிபிலிட்டி, டூலிங் அக்சஸிபிலிட்டியா இருக்கட்டும், சர்வீசபிலிட்டியா இருக்கட்டும், இந்த மாரியான விஷயங்கள்ன்றது ஒரு காம்போனன்ட் டிசைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு காணொளி ஒரு பயனுள்ள ஒரு காணொளியா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அடுத்தடுத்து நம்ம நெறைய விஷயங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.